இது வந்து வெங்காய புட்டுக்கு சரி வெங்காய பக்கடாக்காண்டி வெங்காய பக்கோடா உளருது போ. அது ரெடி ஆயிட்டு இது வேறவே நம்ம வச்சிருவோம் ஃபர்ஸ்ட். இது சாயங்காலம் தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம். விட்டாத விட்டு எல்லாம் அப்படி வரும் ஐஸ் வந்துட்டு போதும். பேஸ்ட் லைட்டாக போட்டிருக்கேன் தானே, இல்லைன்னா இஞ்சி கட் பண்ணி போடணும். நான் அதே போட்டேன். பல்லாரி வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒன்று பொடிசாக வெட்டியிருக்கு. அப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை. இவ்வளோதானா? நார்மல் எல்லா வடை போடுற மாதிரி தான். ஓகே ஓகே. போட்டுட்டு லைட்டாக சோம்பு, காயப்பொடி வடைக்கு போடுவாங்க. இது கொஞ்சம் போடுவோம், கொஞ்சம் வாசமாக இருக்கும். போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சோண்டு கடலை மாவு. மீனை போடலை பாரு, கடைசியாக போட்டுக்கிறியா? கடலை மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் போடணுமா? வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? கார்ன்ஃப்ளவர் கிடையாது. அப்புறம் மீன், போட்டு பிணைஞ்சிட வேண்டியதானா? அப்புறம் உப்பு. அமர்த்திடுறோம். வர போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை வரவிடும். வெளிச்சத்தை மறைக்கிறியா? சரி சரி சரி, ஓகே ஓகே. நீ அமர்த்திட்டில்ல, போதும். செம்பு தண்ணி தாங்க, கொஞ்சம் தெளிப்போம். இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போடும். ஐயோ, அப்போ கொஞ்சம் சொல்லிட்டு இவ்வளோ தட்டிட்டா கரெக்டாக வருங்க. என்னம்மா? வர்றேன் வெயிட் இருமா, வெயிட் பண்ணுமா. வத்தப்பொடி கொஞ்சம் போடணும், உரப்பு மிளகா காணாது. என் பிள்ளையை பாருங்க, இந்த இடத்த சாப்பிட்றதுக்கு க்ளீன் பண்ண சொன்னோம், துடைக்க நல்லா நீட்டாக தொடச்சி வச்சிட்டா. உன் முகம் தெரியுதா பாப்பா? அதில் பாப்பா தெரியுது. கண்ணாடினா முகம் தெரிய தான் செய்யும். நல்லா தொடச்சிட்டா அந்த இடத்துல. அதில் நான் உட்காந்துருப்பேன், இதில் என் மகா உட்காந்துருப்பேன் சாப்பிட்றதுக்கு. நீ கையை வச்சுன்னா கை தடம் போட்டுரும். வத்தப்பொடி மிளகா நிறைய போட்டால் வாயில் இது போடும்ல, அதுக்காண்டியா? வத்தப்பொடியாக போட்டுரும். போதுமா? போதும். என்னம்மா? ஆமாம், அதில் நீ உட்காந்துருந்தீங்களா அந்த இடம். இப்போ நம்ம விரைய வச்சோம்ல, புட்டு வச்சாச்சு. மீதி இந்த மசாலா ராய் வச்சுருக்கேன். இன்னும் இது உரப்பு உப்பு காரம் பார்க்கணும். ஒரு 2-3 போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் விரைக்கலாம். ஓகே. இது வந்து நெத்திலி மீன் பக்கோடா. பக்கோடா வடை. பக்கோடா தான், சின்ன சின்னதாக போடுவோம். நாங்கள் வடைன்னு தானே சொல்லுவோம். பக்கோடாவே நான் தான் சொல்லுவேன். சரி தாயே. இது வந்து நெத்திலி மீனோட பக்கோடாங்க. அப்புறமா பாரு, போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் தான் நாங்கள் வந்து புட்டு மீதி பாதி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை விரைய வச்சிருக்கு. காலையில் முடிஞ்சிட்டு இப்போ சாயங்காலத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கை வைக்காத. புட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னவா செம்புங்க பாப்பா? புட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த அருக்கு காட்டுங்க. இந்த அருக்கு புட்டு இன்னும் கொஞ்சம். இப்போ வந்து இதுக்கு வந்து வடை வந்து இப்போ டீ தான் குடிக்க போகிறோம். க்ரீன் டீ போட போகிறேன். க்ரீன் டீயா? சிறு பண்ணி கடுங்காப்பி முதல்ல யாருன்னா அளவு கிளாஸ் தான். ஆமாம், மிச்சமாக இருக்கிற அப்புறம் கடுங்கு பால் காப்பி மிச்சமானா உள்ளே வச்சிடலாம். இதை வச்சு என்ன செய்ய? ஒரு 3 5 பேர் தானே? 5 பேர். 4 7 5 தான். கரெக்டாக தான் இருக்கும் அளவு. ஒரு இது கூட குறையாது. மிச்சமாக குடிக்க மாட்டீங்கல்ல? நேரத்தெல்லாம் மிச்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் அது தூர ஊற்றிருக்கேன் நான். ஏன் பால் காப்பி போட்டுற வேண்டியதானே? எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தானே கிடையாது. என்னது கடுங்காவி குடிப்பேன்? ஏன் குடிக்க மாட்டியா? குடிக்க தான் செய்வோம். கேட்டுக்கிறேன். என்ன ஊற்றிக்கலாம்? கடல் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய். கரெக்டாக சொல்லு. கரெக்டா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்.
நான் தான் பண்ணலாமா? லாக் பண்ணிடலாமா? லாக்கு எல்லாமே பண்ணிக்கோ. பூட்டி போட்டு சாக்லேட் எடுத்துக்கோ. லாக் பண்ண போகிறாங்களா? லாக் க்ரீன் டீயில் ரோஸ் ஃப்ளேவர் அங்கே வாங்கிட்டு வந்தோம்ல மூணாரில். ஆமாம், அது அந்த இது ம் ஏழு தூளை பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குது. இன்னும் கலர் க்ரீன் டீ க்ரீன் கலரில் தான் இருக்கும். நிறையா இதுக்குமே போட்டு வாசம் வருது பாரு, மொஞ்சு பாரு, ரோஸ் பூ வாடை. ஆமாம், ரோஸ் பவுடர். அப்புறமா நாட்டு சக்கரை போட்டு இறக்கிடுவோம். அது பாட்டுக்கு கொதிக்கட்டும். இது எது பாட்டுக்குங்கிற பார்ப்போம். முதல்ல ஒரு 2 போட்டு பார்ப்போண்ணே. டெஸ்டிங் பார்க்கணும். குட்டி பாப்பா வர்றா. தூங்கி எஞ்சி பார்த்தா ஆள் பிரிஸ்க் ஆகும். என்ன அது வரைக்கும் என்ன பாப்பா, நீ வடை சுடுறியா? வடை வேணுமா பாப்பாக்கு? வடை சாப்பிடுவியா? பாப்பா கடனா கடிப்பியா நீ? நம்னு வேணுமா பாப்பா? நான் இவ்வளோண்டு தான் போடுவேன். மீன் எங்கே இருக்குன்னு தெரியல பாருங்க. மீனே கண்டுபிடிக்க முடியாது. வெறும் மாவு மாதிரி தெரியல. எந்த இதான் மீன் அங்கங்க மினுங்குதா வெள்ளி மாதிரி. அடுப்பு கிட்ட கொண்டு வராது. சுடவே இல்லை. தண்ணி கொடு பாப்பாக்கு. இந்தா பாப்பா தண்ணி விடு, போங்க குடிங்க, தண்ணி விடு போ. இவ்வளோ விடவே மாட்டான். கீழே இறக்கி விடுற சோழியே யார்ட்டையும் தரவே மாட்டான். ஆமாம், யார்ட்டையும் கொடுக்கவே மாட்டான். இந்தா மோந்து கொடு, இப்படி இதில் இருக்கட்டும். அவ எப்படி ஒத்தைகள் வச்சு கொடுப்பா? பயமாக இருக்கு. நான் செய்ய வச்சிருக்கேன். குடிக்க பாப்பா, நல்லா இருக்கா? 2 ஸ்பூன் போதும், குடு. ம் குடி. ம் சரி போதும். மேலே பிடிச்சிக்கோ. புரியுதா? ஓகே போடுமா? ஆண்டவரே நல்லா வரட்டும். டெஸ்ட் பண்ணோம்டா எல்லாத்தையும். அதான் அதோ 4 போட்டு கொடுவோம். நல்லா இல்லைன்னா நீ சாப்பிட்ரு, நல்லா இருந்தால் நான் சாப்பிட்றேன். டெஸ்டிங் மட்டும் தானே. ஹோட்டலுக்கு போனாலும் இதே தான், எல்லாமே ஆர்டர் பண்ணிடுவாங்க. நான் மட்டும் எதுவும் ஆர்டர் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் மிச்சம் மிச்சம் எப்படின்னா வச்சுருவீங்க. நான் இப்போலாம் ஆர்டர் போட மாட்டேன். ஏன்னா நான் ஆர்டர் போட்டால் சாப்பிட மாட்டேன், மிச்சமாயிடும். வாசம் வருது. நல்லா இருக்கு. வாசம் மாலை தூக்குது. கரம் மசாலா ஓடி போட்டியா? போடல. இதுக்கு இது கரம் மசாலா போட்டு வேண்டாம். ஏய் நல்லா பாரேன். சாப்பிட்டு உப்பு பார்த்துட்டு காரம் பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொரியல் வழுக்கும். அவ்வளோ வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இறக்கி விட்டுற சோழியே கிடையாது. வெளியூர்னு அங்கேருந்து இவளுக்காக மனக்கட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க பாரு. யார் கையிலையும் கொடுக்க மாட்டான். மட்டும்தான் வச்சுருக்கணும். நம்ம சாக்லேட் திண்டியா? நீ சாக்லேட் திண்டியா? கொடுத்தியா? கொடுக்கூடாது, கொடுக்கூடாதுல்ல. கொடுக்க கூடாது. மிட்டாய் நீ மிட்டாய் திம்பியோ? நீ மிட்டாய் சாப்பிடுவியா? இல்லையா? சாப்பிட மாட்டீங்களா பாப்பா? இன்னும் கருகணும். கறிரும். இன்னும் வேகணும். மீன் வந்துடும். வெட்டி கட்டி போடுவோம். போட்டு அமர்த்திட்டு டேஸ்ட் பார்த்து மறுபடியும் வரவும். எனக்கு தெரிஞ்சு காரம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் போட்டு விட்டுருவியா? அதான் இது போட்டில, வத்தப்பொடி போட்டில 2 ஸ்பூன். மிளகாய் பொடி, மிளகாவும் போட்டிருக்கு, வத்தப்பொடியும் போட்டிருக்கு நினைக்கேன். ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டேன்னு நினைக்கிறேன். 2 3 என்னன்னு தெரியல, மறந்துடுது. நீலாம் இல்லை கடைக்காரில் இருக்கேன். மீன் ஏலம் போட்டாங்க. ஏலம் போட்டதில் ஒவ்வொரு மீன் என்ன விலை அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ மறந்துட்டு வயசாயிடுச்சுல. வயசாகுது, மறதி ஆயிட்டு. சோதிக்காத தாயே. பாதாம் பருப்பு சாப்பிடுங்க. வல்லாரக்கீரை சாப்பிடணும் நல்லா. அடக்கடையில் கூட தூக்கிட்டு போய் ஐஸ் வண்டிக்கிட்ட கொண்டு போகிறதுக்கு மறந்துடும்.
அதுக்குள்ளேயுமா மருந்து? ஆமா, ஏன் மருந்துன்னு எனக்கே தெரியல. சரி நல்லா டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் வெங்காய வடை மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த இது ஓகேவான்னு பார்ப்போம் நல்லா. என்ன சவுண்டா? அது சவுண்டா? ம் ஏன் அது கொதிக்கிறதுக்கு அப்படி வருது. டீ கலரை பார்த்தீங்களா? க்ரீன் டீனா? க்ரீன் டீயில் நாட்டு சக்கரை போட்டு குடிக்க போகிறோம். குடிப்பாங்களா? தெரியாது. நமக்கு தெரிஞ்சது. ரெண்டு இப்போ கலர் மாறிட்டு 3 சாட்டு வரும். என்ன பாரு, பாப்பா கூப்பிட்டு கலர் மாறிட்டு கலர் மாறிட்டு நாட்டு சக்கரை கருப்பட்டி கருப்பட்டி போட்டுக்கலாம் சார். சரி நாளைக்கு போடுவோம். கருப்பட்டி காப்பி அது தனியாக போடணும். அது வெறும் டீ தூளில் போட்டு கரெக்ட். இப்போ கலரை பற்றியா குடிச்சு பார்ப்போம் கடைசியில். சரி இது என்னன்னு பாருங்க. நீ சாப்பிட்டு பாரு. நீ கொண்டாங்க கொண்டா. அப்படியே வாய் மட்டும் காட்டு. சுடுது. ஃபோன் ஏன் இப்படி சுடுது? சுடுது, இதுவும் சுடுது. இரு. சீனிக்கு ஒரு எங்க பாருங்க எப்படி இருக்கு உள்ள மீன். மீனை பார்த்தீங்களா? ஒயிட் கலர்ல. பார்க்கறது என்ன பார்க்க சுடுது ஆரட்டும் ஊது வாயில. ரொம்ப சுடுது. எங்க என்ன வேணும் பாப்பாக்கு? பாப்பா பாப்பா உனக்கு என்னன்னு சொல்லு. வடை வேணும். என்ன வடை வேணும்? மீன் வடை வேணும். நெத்திலி மீன் வடை. முத நீ தான் டேஸ்ட் பாக்குற. எப்படி இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எனக்கு இது பாப்பா எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஒரேக்கா சுடுது ஊதி ஊதி கொடுக்கல. ஓகே ஓகே டன் சொல்லு. இப்போ சாப்பிட்டு சொல்லு. என்ன குறையுது? சொல்லு. எல்லாமே கரெக்டாக குறைஞ்ச மாதிரி ஃபீல் இல்லையா? நல்லா இருக்கு. உனக்கு உன் ஆசைக்கு உரப்பு போட்டுக்கோ. உரப்பு கம்மியாக இருக்கு. பச்சை மிளகா போட்டு தான் கரெக்டாக இருந்தோம். போடுவா இப்படி இருக்கட்டுமா? பொண்ணு போட்டுக்கோம். சாம்பி இப்படி வெக்கையா இருக்கு. ஆனால் பறக்கு பாருங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்கும் பாருங்க. இது இனிப்பு. எங்கள் அம்மா சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு ஒரு உரப்பு இருக்கேன். உரப்பு மறுபடியும் போட்டிருக்கேன். அவ்வளோதான் மசாலா தடையாச்சு. மற்றபடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அந்த இப்போ போட்டேன். மற்றபடி போட்டிருக்கேன். சொன்னல உரப்பு கம்மியாக இருக்கு. சரி போட்டுரும். இது இப்போ கட்டியதுனால மற்றபடி மிக்ஸ் ஆக மாட்டேது. பாரு இதோட எத்தனை ரவுண்டு வந்துட்டா. கூட்டு 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 கூட்டு. சின்ன சின்னதாக போட்டதான் வேகும் நல்லா உள்ள. இதுதான் நெத்திலையும் டக்குன்னு வெந்துடும். முள்ளு வேறு எடுத்தாச்சா? மாவு 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 சொல்றீங்க. சரி சரி ரெடி ஆகிட்டு பண்ணுறேன். டீ ரெடி ஆகிட்டு. என்ன இனிப்பு கரெக்டாக தானே இருந்தது? அக்கா அக்கா என்னக்கா? வா வா ஆமு பாப்பா. போட போட கழுவிட்டே இருக்கணும். சரி 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 எல்லாருக்கும் செம்மையா இருக்கும். மாவு அதுக்குள்ள காலி என்னவே மாவும். சரி மீன் காலி ஆயிடுச்சு.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டேன். டீ ஆவி பறக்க இருக்குங்க. வடையை பார்த்தீங்களா, குட்டி குட்டி வடை அழகாக இருக்கு. வெயில் அடிக்கி சன்செட்டா? சன்செட் சாயங்கால நேரம், மாலை பொழுது என்னது மாலை மங்கும் நேரம். அந்த பாட்டா? பாட்டில் படிக்க ஒரு பாட்டு படிப்பேன். நிறைய பாட்டு இருக்கு மாலை. அப்படியா? சூடாக இருக்கு. புகை பறக்கு ஆவி. பார்த்தீங்களா உள்ள மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு வெள்ளை கலரில் இருக்கா? இதான் நெத்திலி. கறி வடை சாப்பிடும்ல, அது மாதிரி கண்டுபிடிக்கணும்னு. வாடா டீ சா குடிச்சில? சுடுதுமா ஒத்துரும். அவ அப்பதே சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கா. சுட சுட எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. நான் ரெண்டு இல்ல ரெண்டு தான். பச்சை மிளகா போட்டுருக்கேன்னா ஒரு மிளகா வெட்டி போட்டேன். பா பா பா. அரணா சுட்டுக்கிட்டே இருந்தா ஒவ்வொரு தட்டும் காலியாகிட்டே இருந்துச்சு. மிச்சம் இந்த ஒரு கிண்ணம். எவ்வளோ வடை போட்டிருந்தா? ரொம்ப வடைங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா? கிரீன் டீ ரோஸ் ஃப்ளேவர். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. டீ பாரு, குடிச்சு பாரு நல்லா இருக்கானு. இது குறையுதா? கிரீன் டீ வித்தியாசமா இருக்கும். நல்லா இருக்கு. ஃப்ளேவர் வேற மாதிரி இருக்குண்ணா. காப்பி இருக்கு. அவ வாய பாரு. உனக்கு தர போறப்போ நீ தாத்தாட்டு இருக்கு வராத எடு. அது ஆறிட்டு அதை போய் சாப்பிட்டு போ. இந்த பேர் வேணும். இப்பதானே வேண்டான்னு கொடுத்த. கத்திரம் இது. உங்களுக்கு என்னது என்னது நெத்திலி மீன் கிடச்சுன்னா அந்த நெத்திலியை வந்து சதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்கள் போட்டோம் மசாலா. பொடி நெத்திலி இருந்ததுன்னா முள்ளோட போட்டுடலாமா? போடலான்ட்டு அப்படி சவச்சு சாப்பிடலாம் நம்ம அழகா. தெரியுமா? பொடி நெத்திலி பொடிச்சு பொடிச்சா வெட்டி. ஆனால் சின்ன பிள்ளைகளை கொடுக்க கூடாது. ஆமாம், நம்ம சாப்பிடுவோம். நம்ம சாப்பிடுவோம். இதெல்லாம் நீங்கள் தைரியமாக சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். சாயங்காலம் எல்லாரும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு இருக்குண்ணா சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்கண்ணா. எங்கள் வீட்டில் ஒரு புது வகையான ஸ்நாக்ஸ். நாங்கள் நெத்திலி மீனில் வடை அது வந்து புட்டு போட்டதே கிடையாது. முதல் தடவை இன்னைக்கு மீன் புட்டு போட்டோம். அது அந்த வீடியோவில் பாருங்க. என்ன அது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கு எல்லாமே. ஓகே பாய்.